ஹே காய்ஸ், வெல்கம் டு our tiny world miniature family. இந்த வீடியோவில் நம்ம டைப் 2 பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் ஃபுல்லாக செக் அவுட் பண்ணுங்கள். குக்கிங், vlogging, ஃபன்-ஃபில்டு கண்டென்ட்ஸ், ரிவ்யூ கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்கும். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறது அப்படின்னாலே ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதே ஒரு தனி கலை தான், தனி சுகம்தான். வாசமும் நல்லாயிருக்கும். அதை புதுசாக அரைச்சி போடும்போது சாப்பாடில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து மட்டன் பிரியாணி செய்கிற வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து ஒரு டைப்பாக இருக்கும். இப்போ செய்ய போகிற பீஃப் பிரியாணி வந்து இன்னொரு டைப். ஆஃப்டர்நூன் பிரியாணி அப்படின்னாலே காலையில் எப்படி நான்வெஜ் போதும் இருக்கும். தோசைக்கு சிக்கன் கிரேவி இல்லைன்னா பீஃப் கிரேவி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி காலையில் இட்லிக்கு பீஃப் கிரேவி செஞ்சு சாப்பிட்டுட்டு காலை வேலையை முடிச்சாச்சு. சமையல் வேலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலே கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு வேலையே ஓடும். ஏன் அப்படின்னு பார்த்தா இருக்கிறதே சின்ன கவுண்டர் டாப் தான். ஸோ அப்படிங்கிறப்ப எல்லா திங்ஸும் அதிலே இருந்து அடைச்சிட்டு மதிய வேலையும் அதிலே வச்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னா அப்போதைக்கே சரி வராதில்ல. அதுக்காக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேலை ஆரம்பிப்பேன் எப்போவுமே. வீட்டில் செல்லக்குட்டி ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு பசி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியாவ் மியாவ் மியாவுன்ட்டு கலையை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கும் கொஞ்சோண்டு பால் ஊற்றி கொண்டு வந்து வச்சாச்சு. இவருக்கு எப்படி அப்படின்னா தண்ணி கலந்து வச்சா அவர் முன்னாடியே பாலில் தண்ணி கலந்து வச்சோம் அப்படின்னா குடிக்க மாட்டார். பியூர் பாலாக இருந்தால் தான் குடிப்பார். அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணுவது. ஜீரக பொட்டி அரைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்டைல் இருக்குது. என்னென்னு பார்த்தா ஒன்று வந்து வாங்கினதை அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரசத்துக்கெல்லாம் போடுறோம் இன்கேஸ் டைம் இல்லை அப்படிங்கிறப்ப அப்படியே எடுத்து போட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போ அரைச்ச மாதிரியே ஸ்மெல் இருக்கும். இன்னொன்று வந்து காய வச்சு பொடிக்கிறது. 3வதாக இருக்க ஸ்டைல் என்ன அப்படின்னா வெயிலில் காய வச்சு அப்புறமா வானலில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி பொடிச்சு வச்சோன்னா ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். நமக்கு 6 மந்த்ஸ் ரேஞ்ச் கூட வச்சுக்கலாம். நல்லா சேஃபாக ஏர்டைட் கண்டெய்னர்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. இன்றைக்கி நான் சும்மா 50 கிராம் தான் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அர்ஜென்ட் யூஸ் ஆகும் இந்த பிரியாணிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்பவே அலினாவும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். வேணுங்கிறத எடுத்துகிட்டு மிச்சம் வைக்கவும் அலினா வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இஞ்சியெல்லாம் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள இந்த மாதிரி நம்ம வேலை செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோமோ அது கூடயே இன்டல்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிள்ளைங்களை தனியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்காது. ப்ளஸ் அவங்களும் எல்லா வேலையிலையும் சேர்ந்து இருக்கிறதால இந்த வேலை இப்படி பண்ணணும், இந்த நேரத்தில் இந்த மாதிரி இருக்கணும், வேலை செய்கிறப்ப சவுண்ட் போடக்கூடாது, ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது, இந்த வேலையை இந்த நேரத்தில் முடிக்கணும், அம்மாவுக்கு இந்த நேரத்துக்கு இந்த வேலையில் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் நிறையா நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஒரு 1.5 வயசுலேருந்தே குழந்தைங்க வந்து நம்ம வேலை செய்கிறதெல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க முழுமையாகவே. அப்படிங்கிறப்ப நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு நம்ம தான் தாயாக வீட்டில் இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நாலேஜ் கெயின் பண்ணுற பிளாட்ஃபார்மே ஃபஸ்ட்டு நாம் தான். சாப்பாடுக்கு தேவையான கறி எல்லாத்தையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதில் இருக்கிற சதை, கொழுப்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோன்னா சாப்பாட்டில் வந்து கறி கவுள் அதிகமாக அடிக்காமல் இருக்கும். சைடில் கொரியர்லேருந்து கால் வந்துருந்தது. கொரியர் வாங்கணும், பார்சல் வாங்கணும் அப்படின்னாலே அலினா தான் ஃபஸ்ட்டு போய் நிற்பாங்க. ஏன்னா பார்சல் வாங்கணும், பிரிக்கணும் அப்படிங்கிறது அலினாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மாடி ஏறும்போது இறங்கும் போதெல்லாம் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் அந்த மாதிரிலாம் அலினாவுக்கு சொல்லி தருவோம். அந்த மாதிரி அவங்க நானாட்ட சொல்லி தரதை பாருங்களேன். அலினா என்ன பார்சல் வாங்கினீங்க? என்ன பார்சல் வாங்கிட்டு வரீங்க? ஓகே, பேக் டு குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக வந்தாச்சு. கறி வேக வைக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, உப்பு, புளிச்ச மோர் இல்லைன்னா தயிர் இது ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா கறியில் நல்லாவே டேஸ்ட் ஏறிடும். இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி கலந்து அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். கறி வந்து தண்ணி ஏற்றின கறியா இல்லை ஒரிஜினலாக அப்படின்னு பார்த்துக்கோங்க. தண்ணி ஏற்றின கறியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி நம்ம தனியாக ஊற்றும் போது குறைச்சி ஊற்றிக்கலாம். கறியே தண்ணி விடும். அதனாட்டி பிரியாணி செய்கிறது ஒரு பெரிய மேட்ரெலாம் இல்லைங்க. எப்பவும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு டைரெக்டாக
தக்காளி, கறி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கூட வேக விடலாம். அது வந்து ஒன் பாட் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து நார்மல் ஸ்டைலில் தான் செய்கிறோம். எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வேக விட்டு இந்த மாதிரி. ஒரு படி அரிசி இன்றைக்கி அளந்து வச்சுருக்கோம். ஊற போட்டு வச்சாச்சு. ஊற போட்டு வைக்கும்போது சாப்பாடு நமக்கு சீக்கிரமாகவும் வேகும், தண்ணியும் அதிகம் இழுக்காது, டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ரொம்ப நேரம் நிற்க வேணாம். வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இந்த மாதிரி கொத்தமல்லி இலை, புதினா இலை ரெண்டுமே சேர்த்து போட்டு வதக்கணும் அப்படின்னா அதோட டேஸ்ட் எல்லாம் வந்து அப்போவே வெங்காயம் தக்காளியில் இறங்கும். ப்ளஸ் அரோமாவும் செமையாக இருக்கும். ஒரு பக்கம் சாப்பாடு வேலை ஆகிட்டே இருக்கும்போது சைடில் வந்து இன்னொரு அடுப்பில் கறி வேக வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி சைட் பை சைடாக வேலை பார்க்கும்போது ஒரே ஆளாக நின்று சீக்கிரமாகவே வேலை முடிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். ஒரு 5-6 விசில் தான் வச்சு எடுத்திருப்போம். அதுக்கே கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ சாப்பாடு தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு இருந்தோம்ல, அப்படியே டைரெக்டாக மாற்றி போட்டாச்சு. கறி மாற்றி போட்டுட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த கறி வெந்த தண்ணி அதையும் எடுத்து சாப்பாடுக்கு நம்ம அளந்து ஊற்றுற தண்ணியோட கலந்து ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாடு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரியாணி செய்கிறதுக்காக கொஞ்சமாக பிரியாணி தூள், மட்டன் மசாலா அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். சைடுக்கு வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜீரகம், அவ்வளோதான் மசாலான்னு சொல்ல போனால். பெருசாக ஒன்றும் இதில் மசாலா தூள்லாம் சேர்க்க தேவையில்லை. நாங்கள் வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு கூட பிரியாணி செய்வோம். அது செம்மையாக இருக்கும். யூடியூப்பில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜப்பார் பாய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட பிரியாணியும் மேக்ஸிமம் இந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மட்டும்தான் போடுறாங்க. எப்படி டேஸ்ட் வருதுன்னு தெரியல. என்ன தான் கடை சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வராது. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைங் கிடைக்காது. இன்றைக்கி நான் செஞ்ச சாப்பாட்டில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து புளிப்பு இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தா, அம்மா எல்லோரும் சொன்னாங்க. மிச்சப்படி சாப்பாடு கன்சிஸ்டன்சி, கறியோட கன்சிஸ்டன்சி, டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது 2 மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் டைம் மேக் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோ கறி வேக வச்ச தண்ணி வந்து 3/4 படி தான் இருந்துச்சு. 2 படி தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதால மேலே வந்து சாதாரண தண்ணி ஊற்றி வேக விட்டாச்சு. தண்ணி கொதி வர்றதுக்காக மூடி வச்சாச்சு. பீஃபும் நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறதால இந்த நேரம் இன்னும் ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா கறி இன்னும் மசிஞ்சு போயிடும். அதனாட்டி லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே அரிசி எடுத்து அதில் போட்டுடலாம். அரிசி ஊற வச்சுருந்தது ரெடியாக இருந்துச்சு. ஒரு கொதி வரவும் அரிசியும் எடுத்து போட்டுட்டோம் அதில். இந்த மாதிரி கொதி வர்ற ஸ்டேஜு இல்லை அப்படின்னா சாப்பாடு பிரண்டு வர்ற ஸ்டேஜில் வந்து இந்த ஜீரகத்தூள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். பச்சை ஜீரகத்தூள் இன்றைக்கி நான் அரைச்சேன் இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். எனக்கு வந்து உப்பு அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. எப்போவுமே கம்மியாக தான் போடுவேன். குக்கிங்குன்னு ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் வந்து நிறைய போட்டு சமைச்சிட்டு இருந்தேன். இப்போல்லாம் உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். அரை உப்பு, முக்கால் உப்பு இந்த மாதிரி தான் போடுறேன். அதனாட்டி தான் எனக்கு இந்த தடவை பிரியாணி செஞ்சப்போ இடிச்சிருச்சு. அத்தா உப்பு கம்மியாக இருக்குங்கவும் எனக்கு உப்பு தெரியல எப்படி ஈவனாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லவும், உப்பு அதிகமாக போயிருந்தால் சாப்பிட்ருக்க முடியாது, கம்மியாக தானே இருக்குது, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைடோடு நமக்கு பாத்திரம் கழுவுற வேலை, வீடு கூட்டுற வேலை, காய்கறிகள் அறுத்த குப்பைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் சுத்தம் பண்ணுற வேலை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாடு செஞ்சதும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த வேலையெல்லாம் கிடைக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமாக செய்கிறதுக்கு அலுப்பாக ஆகிடும். ஒரு தோசை சுட்டால் கூட அடுப்படி வந்து அழுக்க ஆகும். அப்படிங்கிறப்ப நம்ம பெரிய சாப்பாடு எதுவும் செய்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப அழுக்க ஆகுது அப்படின்னா அதுவே நம்ம க்ளீன் பண்ணுறதே ஒரு வேலையாயிரும். திடீர்னு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, என்ன இப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதெல்லாம் நமக்கு சரி வராது இல்லையா. அதனாட்டி சமைக்கும் போதே நம்ம எல்லா இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் கை வைக்கிற இடம்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்படியே வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடும் சைட் பை சைடாக வந்து கிண்டி விட்டுட்டு போயிட்டு இருந்துட்டோம். அதனாட்டி வந்து பெருசாக ஒன்றும் அடி பிடிக்கலை. சாப்பாடும் நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு. அட்லாஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடோட டெக்ஸ்சர், கலர் எப்படி இருக்குது, சாப்பாடு செய்கிற ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனல் ஃபுல்லாக செக் அவுட் பண்ணுங்கள். நிறைய டீட்டெயில் கண்டென்ட்ஸ் இருக்கும். மேபி ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். See you all in next video. Thanks for watching.